அவள் கொஞ்சும் குரலில் இளைஞனை பார்த்து, அன்பே, நான் அழகியா? இளைஞன் அவளது அழகில் மயங்கி உணர்ச்சி பொங்க பதிலளித்தான். கடவுளால் படைக்கப்பட்ட பெண்களிலேயே நீதான் பேரழகி. உனக்கு இணையான அழகி வேறு யாரும் இருக்க முடியாது. அவள் சிரித்தாள். ஆனால் அவளது அடுத்த வார்த்தைகள் இளைஞனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின். நாளை வரும்போது என் தங்கையையும் அழைத்து வருகிறேன். அவள் என்னை விட அழகி. அவளை பார்த்ததும் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள். அவள் புறப்பட்டு சென்றாள். மறுநாள் மாலை அவள் தன் தங்கையுடன் வந்தாள். அவள் சொன்னது உண்மையாகவே இருந்தது. தங்கை ஒரு மாய உலகத்திலிருந்து இறங்கி வந்தவள் போல அவளை விட அழகாக ஒளிர்ந்தாள். இளைஞன் வாசலில் நின்று அவர்களை வரவேற்றான். விருந்து ஏற்பாடுகளை சிறப்பாகச் செய்தான். ஆனால் அவன் கவனம் முழுவதும் தங்கையின் மீதே இருந்தது. அவளை ஆசையுடன் கவனித்து முத்தமிட்டான். இதை பார்த்த முதல் பெண்ணின் மனதில் பொறாமை தோன்றியது. ஆனால் அவள் அதை வெளியே காட்டவில்லை. அன்பாக நடித்தவள் சிரித்தபடி இளைஞனிடம் கேட்டாள், என்னை விட என் தங்கை அழகி என்றேனே, இப்போது சொல்லுங்கள், நான் சொன்னது உண்மைதானே? இளைஞன் அவளது உள்ள குமுறலை அறியாத முட்டாளாக உண்மையை ஒப்புக்கொண்டான். அன்பே, உன் தங்கை உன்னை விட பேரழகி. அவள் புன்னகைத்தாள். ஆனால் அவளது அடுத்த வார்த்தைகள் இளைஞனை ஆனந்தத்தில் ஆழ்த்தின. இன்றிரவு அவளுடன் மகிழ்ந்திருங்கள், அதற்காகவே அவளை அழைத்து வந்தேன். அந்த இரவு இளைஞன் தங்கையுடன் இன்பமயமாக கழித்தான். பொழுது விடிய சிறிது நேரமே இருந்தது. இளைஞன் தன் கை ஈரமாக இருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியில் விழித்தான். கையை பார்த்தான். இரத்தம். அவன் மனம் நடுங்கியது. அருகே படுத்திருந்தவளை எழுப்ப முயன்றான். ஆனால் அவள் எழவில்லை. அவள் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்தாள். பொறாமையால் அவன் காதலி தன் தங்கையை கொன்றுவிட்டாள் என்ற உண்மை அவனை உறைய வைத்தது. முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.